Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாப்டர் 14 ப்ராபபிலிட்டி. சரிங்களா? அதோட டெஃபினேஷன். So probability of an event E is nothing but number of favorable event divided by total number of outcomes. இதான் அதோட ஃபார்முலாங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த யூனிட் ஃபுல்லாவே நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட். இப்ப 23rd சம் பார்ப்போம். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? A game consists of tossing 1 rupee coin. Okay, a game consists of tossing 1 rupee coin 3 times and noting its outcome each time. ஓகே, ஒரு கேம் ஸ்டார்ட் பண்றதுக்காக 1 ரூபி காயினை டாஸ் பண்றாங்க, 3 டைம்ஸ் டாஸ் பண்றாங்க. ஓகே, ஹனி வின்ஸ் இஃப் ஆல் த டாசஸ் கிவ் த சேம் ரிசல்ட். அதாவது 3 ஹெட்ஸ் இல்லைன்னா 3 டைல்ஸ். சரிங்களா? ரைட். அப்படி இல்லைன்னா லாசஸ் அதர்வைஸ். ஓகே, so a game consists of tossing a 1 rupee coin 3 times and noting its outcome each time. ஓகேங்களா? Honey wins if all the tosses give the same result. That is 3 heads or 3 tails. And losses otherwise. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? Calculate the probability that Hanif will lose the game. Hanif எப்ப லாஸ் பண்ணுவான், அந்த கேமை லாஸ் பண்ணுவான்னா 3 ஹெட்ஸும் 3 டெய்ல்ஸுமா இல்லாம இருக்கிற மாதிரி, கலந்த மாதிரி வந்தா கண்டிப்பா she lost. ஓகே, ரைட். வாங்க சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன். ஓகே, ரைட். So first we can collect the total number of possible outcomes. Okay, when the coin is tossing 3 times, we have to collect the possible outcomes. Okay, right. Start பண்ணுங்க. The coin, when the coin tossing 3 times. Okay, the possible outcomes are, the possible outcomes are, the possible outcomes are. என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும்? மூணுமே ஹெட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஹெட் ஹெட் ஹெட். மூணுமே டெய்ல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து 2 ஹெட் ஒரு டெய்ல். ஓகே, ஹெட் ஹெட் ஒரு டெய்ல். அதுக்கப்புறம் ஒரு ஹெட் ஒரு டெய்ல் ஒரு ஹெட் வர வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டெய்ல் 2 ஹெட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் 2 2 பேர் பேரா எடுக்க போறோம். சரிங்களா? ஓகே, 2 டெய்ல். ஓகே, டெய்ல் ஹெட் டெய்ல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டெய்ல் டெய்ல் ஹெட். சரிங்களா? ஸோ இப்போ டோட்டலா அவுட்கம்ஸ் எவ்வளவு வருது? வி ஹாவ் 8 சாய்ஸ். ஓகே, 8 சாய்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு டோட்டல் அவுட்கம். இப்போ நம்ம என்ன டிசைன் பண்ண போறோம்னா ஈவெண்ட் டிசைன் பண்ண போறோம். சரிங்களா? let E be the event. Let E be the event that Hanif will lose the game. Hanif will lose the game. Okay. Honey will lose the game. ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம என்ன எழுத போறோம்னா இந்த ஈக்கு ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் டு இ. ஃபேவரபிள் டு த ஈவெண்ட் இ. ஓகே, தட் இஸ் ஈக்குவல்ஸ். ஓகே, என்னென்ன ஃபேவரபிள்? ரெண்டும் சேமா இருந்தா மட்டும்தான் வின்னு. ஓகே, அப்போ இந்த டேர்ம் மட்டும் வின்னு, பாக்கி எது வந்தாலுமே she lost the game. So that is என்னென்ன கிடைக்கும்? ஓகே, ஒரு டெய்ல் 2 ஹெட். ஓகே, HTH and THH, HTT
THT and TTH. Okay, these are the outcomes. So overall 8. இப்போ probability define பண்ணலாம். What is the probability? So P of E, probability of that event, okay, will lose the game. E is equals number of favorable events, number of favorable events whole divided by total number of outcomes. Total number of outcomes. Total number of outcomes. So number of favorable is E. Okay. So that is equal to number of favorable is 6 by 8. If it is possible to reduce this value, we have reduced. Okay. Number 2 table divide பண்ணோம்னா 3 times divided by 4 times. Okay. 3 by 4 is the probability for getting loss. Okay. She lost the game. Okay. So அப்ப எத்தனை டைம் கிடைக்குது? So overall possibilities 8 இருக்கு. ஓகே, இங்க என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா ஹனீஃப் will lose the game. எப்போ will loss பண்ணுவான்னா எப்போ ரெண்டுமே சேமா இல்லையோ. ஓகே, ஹெட்டா இருக்கணும் இல்லனா டெய்லா இருக்கணும். ஓகே, so Hanif will lose the game. Okay, let E be the event that Hanif will lose the game. So இதுல மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கிற எல்லாமே லாஸ் ஆயிடும். ஓகே, எப்போ ஹெட்டாவே இருக்கணும் இல்லனா டெய்லாவே இருந்ததுனா தான் கேம்குள்ள போக முடியும். So இப்ப number of outcomes favorable to the event E அப்படின்னு சொன்னா we have 6 choice. Okay, except TTT HHH. So அதோட வேல்யூவை கால்குலேட் பண்றோம். இப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது number of favorable divided by total number of outcomes 6 divided by 8 னு வரும். 2 ஆல டிவைட் பண்ணும்பொழுது we have 3 times and 4 times. Okay, this is the problem. This is the answer for this problem. Okay, yeah, second next problem பாருங்க. A die is thrown twice. Okay, what is the probability that 5 will not come up either time? Second one, 5 will come up at least once. Okay, 5 will not come up either time. Next one, 5 will come up at least once. Okay, right. ஒரு die 2 times toss பண்றாங்க. Okay, right. So we can solve the problem. Solution: when the die is thrown twice, the possible outcomes are the possible outcomes are okay, என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா 1,1 கிடைக்கும். Okay, 1,2, 1,3, 1,4, 1,5 and 1,6. Okay, இதே மாதிரி up to 6 வரைக்கும். So we have 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. Next 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6. 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5 and 4,6. Okay, இதே மாதிரி 5ல போகும்போது 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5 and 5,6. சரிங்களா? அடுத்து 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5 and 6,6. So there are 36 possibilities. Okay, இங்க 6 row 6 column 6. So 6 into 6 36 possibilities. See the total number of outcomes. Okay, total number of outcomes நம்மளுக்கு 36 இருக்கு. இப்போ first point வரும். சரிங்களா? first point 5 will not come up either times. எந்த டைமே 5 வரக்கூடாதாம். 5ங்கிற காலமே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா இந்த 5 ஃபுல்லாவே வராது. சரிங்களா? இந்த 5ம் இங்க இருக்கிற 5ம் ரோலையும் காலத்திலையும் இருக்கிற 5 ரெண்டுமே வராது. அப்போ ஒன்னொன்னுலயும் 5 5 தான் இருக்கும். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
let E be the event that, let E be the event that 5 will not come up either time. Will not come up either time. 5 will not come up either time. Question அதானே? Yes, 5 will not come up either time. அதுதான் ஈன்னு வச்சுக்கோம். இப்போ number of favorable event favorable to E. Okay. இப்போ நம்ம என்ன எழுதுறோம்னா number of outcomes favorable to favorable to E, favorable to the event E. Okay, number of outcomes இப்போ என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பாருங்க 5 வரக்கூடாதான். சரிங்களா? 5 வராம. ஓகே, ஸோ அப்ப நான் இங்க எழுதுறேன் 1,1 இருக்கும், 1,2, 1,3, 1,4, 1,5 வராது, 1,6. Similarly 2,1, 2,2, 2,3, 2,4, 2,6. Okay, similarly we have 5 will not come up, so we have 6,1, 6,2, 6,3, 6,4 and 6,6. Okay, so total number of outcomes எவ்வளவு வரும் இதுல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல the favorable outcome எவ்வளவு இருக்கும்னா ஒண்ணுலயே 5 தான் இருக்கு இல்லீங்களா? so அப்ப 5 into 5 25 கிடைக்கும். சரிங்களா? 5 row 5 column will be 25. This is the favorable event. Okay, now we have to find the probability for 5 will not come up. Therefore P of E is equal to number of favorable events whole divided by total number of outcomes. Total number of outcomes. So 25 divided by 36. ஓகேங்களா? Right. 25 divided by 36. இதான் 5 will not come up கான probability. இப்ப second point, அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆவது 5 வரணும். இதுல 5 வராதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 will not come up. ஓகே, அப்போ டோட்டல் வேல்யூல இருந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டோம்னா 5 வருது. ஓகே, ஒரு முறையாவது 5 வந்திருக்கணுங்கிற பேட்டர்ன் கிடைச்சிரும். ஓகேங்களா? ரைட். சோ செகண்ட் பாயிண்ட், let E1 be the event. Let E1 be the event that 5 will come up at least once. Okay, at least once. So probability, we know that probability of the event E plus probability of the event E1 is nothing but 1. Okay, sum of the probability will 1. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோம். Okay, so P of E1 is equal to 1 minus P of E. P of E already நம்மளுக்கு தெரியும். Okay, 5 will not come up. இப்போ நம்மளுக்கு 5 once ஆவது வரணும்னு சொல்றோம். So அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டில இருந்து இதை ரெடியூஸ் பண்ணோம்னா, ஓகே சாரி, 25 divided by 36. So அப்போ we have 36 minus 25 whole divided by 36. So we have, okay, so what is the value? 11. Okay, 11 divided by 36 is the probability for 5 will come up once. ஓகேங்களா? ரைட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் கொரீஸ் இருந்துச்சுன்னா சாட் பண்ணுங்க. ஓகே, பொறுமையா வாசிங்க, நல்லா டைம் எடுத்து பார்த்து புரிஞ்சு படிங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, see you, bye.